ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி செடி பற்றி பார்க்கலாம். நான் என்னோடய கார்டனில் 2 பாட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பனிக்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு 2 பாட் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுருக்கேன். கற்பூரவள்ளியில் யூஸ்வலாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தன்மை இருக்கும். அதில் எப்போவுமே அந்த ஒரு இலையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி இருக்கும், அதுலேயே நீர் இருக்கும், அந்த தண்டு இதெல்லாம். அதனால் இதுக்கு தண்ணி நம்ம ரொம்ப ஊற்ற வேண்டாம், லைட்டாக ஊற்றினாலே போதும். மழை பெஞ்சிருக்கிறதுனால இது எல்லாமே நல்லா வாஷ் அவுட் ஆகி க்ளீனாக இருக்குது அந்த இலை. இல்லைன்னா உங்களுக்கு வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அதில் லைட்டாக மண் படிஞ்சு இருக்கும். செடி உங்களுக்கு ஈஸியாகவே இது வளர்த்துடலாம். நீங்கள் இதை கட் பண்ணி இந்த தண்டை ஒரு பாட்டில் சொருகி வச்சாலே போதும், நல்லா இது துளுத்து வந்துடும். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இல்லை வளர்க்குறதுக்கு. ஜஸ்ட் நார்மலாக அதை கட் பண்ணி வேறு ஒரு பாட்டில் வச்சாலே போதும். தண்ணியும் இதுக்கு நம்ம ரொம்ப ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது, லைட்டாக தண்ணி விட்டாலே போதும். ஏன்னா இதில் ஆல்ரெடி இந்த இலையிலே பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்கும். அந்த தண்டு பகுதி இலையிலெல்லாம் உங்களுக்கு நிறைய ஈரப்பதம் இருக்கும். அதனால் இது ட்ரையாக இருந்ததுன்னா இன்னும் வேகமாக வளரும். உங்களுக்கு சொதன்னு இருக்கிறத விட ட்ரையாக இருக்கும் போது நல்லா வளரும். இப்போ நான் இதெல்லாம் இப்படி கட் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனாலும் உங்களுக்கு அது உடஞ்சிடும்ன்றதுனால நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருவேன். ஹைட் ஜாஸ்தி ஆகும்போது இது மாதிரி கட் பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்து இலையை நான் எடுத்துக்கிறேன். நான் கோல்டு இருந்ததுன்னா மோஸ்ட்லி இந்த இலையை எடுத்து தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதில் ஒரு 7லேருந்து 10 இலை எடுத்துக்கலாம் நீங்கள். அது 2 பேர் நம்ம அந்த ஜூஸ் யூஸ் பண்ணலாம். சாயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா அந்த வேர் அழுகிடும். அப்போ செடி உங்களுக்கு சீக்கிரமாக வளராது. லைட்டாக வெயில் காலத்தில் லைட்டாக தெளித்தா போதும். உங்களுக்கு பனிக்காலம் மழை காலத்தில் நீங்கள் தண்ணி அதுக்கு ஊற்ற வேணாம். ரொம்ப தண்ணி இருந்ததுன்னா செடி அழுகிடும், அப்போ வளராது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லா வளரும். அதே மாதிரி கற்பூரவள்ளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டுக்கு காஃபுக்கு இந்த மாதிரி இஷ்யூக்கு தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறத விட இந்த மாதிரி ஹெர்பலாக எடுக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இவ்வளோ இலை பறிச்சிருக்கேன். நான் ஒரு 9லேருந்து 10 இலை பறிச்சிருக்கேன். இதை நல்லா நம்ம என்ன பண்ணிடணுன்னா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஜூஸ் எடுக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி வச்சு இதை நான் வாஷ் பண்ணிடுறேன். ஏன் இதை நான் வாஷ் பண்ண சொல்கிறேன்னா, கற்பூரவள்ளியில் பார்த்திங்கன்னா லைட்டாக மைன்யூட்டாக மண் ஒட்டி இருக்கும். அதனால் இப்போ இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மண் செட்டில் ஆகிடும். இல்லைனா நீங்கள் அந்த ஜூஸ் எடுக்கும் போது அந்த மண்ணும் சேர்ந்து வரும். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையும் இருத்துட்டு ஒரு சின்ன பேன் இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோ பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த கற்பூரவள்ளி இலையை அந்த பேனில் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். ரொம்பலாம் ஹீட் பண்ணணுன்னு கிடையாது, ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணாலே போதும். அந்த இலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே தண்ணி அதுலேருந்து வர மாதிரி தெரியும். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா? இந்த மாதிரி வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லா இலையும் பார்த்திங்கன்னா ஒரு நீர் அதுலேருந்து வெளியே வர மாதிரி இருக்கும். அப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துடுறேன். இது அந்த ஹாட்டாக இருக்கும் போதே நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா ஜூஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் நான் இந்த ஹாட்டாக இருக்கும் போதே பிழிஞ்சிடுறேன். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி வரும். இது தாராளமாக பெரியவங்களும் எடுத்துக்கலாம், பசங்களுக்கும் கொடுக்கலாம், சில்ட்ரன்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது எதுவும் பண்ணாது உங்களுக்கு நல்லா அந்த லங்ஸ் இதெல்லாம் நல்லா கிளியர் பண்ணிவிடும். உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த கோல்டெல்லாம் வெளியே தள்ளிடும். உங்களுக்கு நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு அது அரெஸ்ட் ஆகிடுமே தவிர வெளியே வராது. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டு எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி இது தாராளமாக எடுத்துக்கலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நான் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் கோல்டு பிடிக்கும் போது இந்த செடியில் இருக்க இந்த மாதிரி இலையை பறித்து தான் நாங்கள் பண்ணுவோம். நல்லா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நான் டேப்லெட்ஸ் எடுத்தேன்னா அது ஒரு 1 வீக் வரைக்கும் உள்ளே அரெஸ்ட் ஆகிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். இதை ஃபாலோ பண்ணும் போது நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதனால தான் நாங்கள் 2 பாட்டில் வச்சுருக்கோம். ஏன்னா மழை காலத்தில் எனக்கு பாட் ஃபுல்லாகவே காலி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.